வணக்கம் மக்களே, இது உங்கள் ஷைனா டாக்ஸ். இதுக்கு முந்தின எபிசோட்ல வாஸ்கோ ட காமா யாரு, அவர் இந்தியாவுக்கு சீ ரூட் கண்டுபிடிச்சதுக்கான நோக்கம் என்ன, இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அதை கேட்காதவங்க அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதுல போய் கேட்டுக்கலாம். இப்ப இந்த எபிசோட்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, பல நாடுகள்ல இருக்க மக்களுக்கு இந்தியாவில விளையக்கூடிய ஸ்பைசஸ்னாலே ஒரு தனி பிரியம் தான். இந்தியன் ஸ்பைசஸ்னா இந்தியன் ஸ்பைசஸ் தான்டா. நம்ம நாட்டுல ஒவ்வொரு ஊருக்கும் அந்த ஊரோட ஸ்பெஷல் ஃபுட் ஐட்டத்தை வச்சு அந்த ஊரோட பேரை சொல்லிடலாம். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், திருநெல்வேலினா அல்வா, தூத்துக்குடினா மக்ரூன்ஸ், காரைக்குடினா செட்டிநாடு வகையான சமையல், நம்ம சைதாபேட வடகரி, இப்படி சொல்லிட்டே போலாம். யூரோப் கான்டினென்ட் எவ்வளவு பெரிய நாடுகளை உள்ளடக்கியதுன்னு நம்மளுக்கே தெரியும். சோ அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்தியாவில விளையக்கூடிய மசாலானா ரொம்ப பிடிக்கும். அதனால அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்தியாவில இருந்து இந்த மசாலா பொருட்களை ஏற்றுமதி செஞ்சு நிறைய வணிகர்கள் இந்த மசாலா பொருட்களை விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த மசாலா பொருட்கள் இந்தியாவில இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி ரோட் ரூட்டாவும் சீ ரூட்டாவும் பல்வேறு வகையா அவங்க கைகளுக்கு போய் சேருது. இதுக்கு நடுவுல இடைத்தரகர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் கை மாறும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விலையை நிர்ணயம் பண்றாங்க. கடைசியா அந்த மசாலா பொருட்கள் யூரோப் மக்கள் கிட்ட போகும் பொழுது உற்பத்தி பண்ற இடத்துல ₹1 ₹2 அப்படின்னு சொல்லி விலை நிர்ணயம் பண்றாங்க. அது அப்படியே கை மாறி மாறி இடைத்தரகர்கள் எல்லாரையும் தாண்டி அந்த பொருள் அவங்க கையில போய் சேரும் பொழுது கிட்டத்தட்ட ₹40 ₹50 சொல்லி விற்கப்படுது. அந்த காலத்துல இந்த பொற்காசுகளும் வெள்ளி நாணயங்களும் கொடுத்து தானே வாங்கியிருப்பாங்க. இப்ப இருக்கிற மாதிரி என்ன போன்பே ஜிபேனா இருந்தது, இல்ல இந்த இஎம்ஐ ஆப்ஷன் தான் இருந்ததா என்ன? சோ இந்த யூரோப் கான்டினென்ட்ல இருக்க மக்களுக்கு இந்த மசாலா பொருட்களுடைய டிமாண்ட் அதிகரிச்சுட்டே போகுது. அதுலயும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா யூரோப் கான்டினென்ட்ல இருக்கிற மக்களுக்கு நம்ம நாட்டுல விளையக்கூடிய இந்த குருமிளகு, ஏலக்காய், லவங்கப்பட்டை, கேசியா, இந்த மாதிரியான எக்கச்சக்கமான பொருட்கள், அதுலயும் குறிப்பா ஜாதிகா, இது எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா அவங்களோட குசின்ல யூஸ் பண்ணப்பட்டது. அதுலயும் இந்த பிளாக் பெப்பர்னு சொல்லப்படுற குருமிளகு இருக்கு இல்லையா, அத பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா அதோட விலை அவ்வளோ ஹெவியா இருந்திருக்கு. இந்த ஸ்பைசஸ் எல்லாமே உணவுப் பொருட்களோட டேஸ்டை என்ஹான்ஸ் பண்றது மட்டும் இல்லாம பல மருத்துவ குணங்கள் நிறைஞ்சதாகவும் இருந்திருக்கு. பிளஸ் வாசனை பொருட்களாகவும் இது பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்கின் டிசீஸ்க்கு இது மருந்தாகவும் பயன்படுத்திருக்காங்க. அண்ட் ஸ்பெஷலி குளிர்காலத்துல ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்றதுக்கும் இந்த ஸ்பைசஸை யூஸ் பண்ணிருக்காங்க. இதன் மூலமாவே ஐரோப்பிய மக்களுக்கு உள்ளார ஒரு ஆர்வம் தூண்டிக்கிட்டே இருக்கு. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள கேட்டுட்டே இருக்கு. இந்த ஸ்பைஸ் ஆஃப் லேண்ட் எங்க இருக்கு, அது எப்படியாவது கண்டுபிடிச்சு அங்க நம்ம ஒரு காலனித்துவத்தை நிறுவிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு தூண்டிக்கிட்டே இருக்கு. ஐரோப்பிய கண்டத்துல இருக்க ஒவ்வொரு நாட்டு மக்களுமே பலரும் பல வகையான மனக்கணக்குகளை போட்டுட்டு இருக்காங்க. இந்த மசாலா வர்த்தகமானது ரொம்ப பெரிய ப்ராஃபிட்டை ஈட்டி தருது. அதனால அது எங்க இருந்து வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க அந்த காலகட்டத்துல. இதுல என்ன பெரிய விஷயம், யாரு கொண்டு வரானோ அவங்க கிட்ட கேட்டா அவன் சொல்ல போறான் அப்படிதானே நினைக்கிறீங்க. ஆனா அதுலதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இங்க அவங்க ரெண்டு முக்கியமான ப்ராப்ளம ஃபேஸ் பண்றாங்க. அது என்னன்னா, அரேபிய வணிகர்கள் இந்த ஸ்பைஸ் ட்ரேட்ல செம்ம லாபம் பாக்குறாங்க. இந்த அரேபியன் ட்ரேடர்ஸ் இந்தியாவுக்கு சீ ரூட்ல வந்து இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு டைரக்டா ரெட் சி வழியா போய் ஈஜிப்தை தாண்டி ரிபப்ளிக் ஆஃப் வெனிஸ் என்ற இடத்துல இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் வித்துறாங்க. இப்ப ரெண்டு கை மாறி தான் இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே அரேபிய மக்களுக்கு விற்கப்படுது. அப்படி இருக்கிறப்போ இந்த இடைத்தரகர்களும் அப்புறம் இந்த அரேபியன் ட்ரேடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் அதிகப்படியான கமிஷன் கிடைக்குது. அரேபியன் ட்ரேடர்ஸும் சரி, வெனிஸ்ல இருக்க மக்களும் சரி, இதை நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கணும், எவனையும் இதுக்குள்ள விடக்கூடாது அப்படின்னு நினைச்சு பயங்கரமா பிளான் பண்ணி இந்த சாம்ராஜ்யத்தை எவன்கிட்டயும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு தெளிவான திட்டத்தை தீட்டுறாங்க. அதுலயும் குறிப்பா அந்த அரப் ட்ரேடர்ஸ் பயங்கர உஷாரா இந்த ஸ்பைஸ் எல்லாம் எங்க இருந்து கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லி யாருன்னா கேட்டாங்கன்னா அப்படியே வாயை திறக்காம கப்பு சிப்புன்னு இருக்கிறது, ஒரு வாரத்தை கூட சொல்றது இல்ல, அடிச்சு கேட்டாலும் சொல்லிடாதா அப்படின்னு சொல்ற மாதிரி. அதுலயும் ஒரு சிலர் ரொம்ப துருவி கேட்பாங்க இல்லையா, அத மாதிரி ஆட்கள் கிட்ட இந்த அரப் ட்ரேடர்ஸ் இது நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வரோம் அப்படின்னு ஒரு கட்டுக்கதையெல்லாம் கட்டி விடுறாங்க. இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு காட்டுல ரொம்ப விஷத்தன்மையான பூச்சிகளும் பாம்புகளும் நிறைஞ்சிருக்க இடத்துல இருந்து இந்த மசாலா பொருட்கள்லாம் நாங்க எடுத்துட்டு வரோம், அதனாலதான் இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு ரொம்ப கட்டுக்கதையெல்லாம் கட்டி திரிச்சு விடுவாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ரோடு வழியா வருது அப்படின்னா ஓட்டமன் எம்பையரோட ஒரு சிட்டியான கான்ஸ்டாண்டினோபிளை தாண்டி தான் வரணும். ஆசிய கண்டத்துக்கும் ஐரோப்பா கண்டத்துக்கும் இவ்வளவு பெரிய ஒரு ஸ்பைஸ் ட்ரேட் நடக்குது, அதுவும் ரொம்ப பெரிய ஒரு ப்ராஃபிட்டோட நடக்குது அப்படின்றத வலை வீசி பார்த்துட்டு இருக்க இந்த ஓட்டமன் எம்பையர் துருக்கியர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த சிட்டி ஆஃப் கான்ஸ்டாண்டினோபிளை கேப்சர் பண்றாங்க. அதோட விளைவா இந்த ட்ரேட் ரூட்ஸ் எல்லாமே சிட்டி ஆஃப் கான்ஸ்டாண்டினோபிளோட கனெக்ட் ஆயிடுச்சா. அதன் மூலமா இந்த ஓட்டமன் எம்பையர் அதாவது துருக்கியர்களோட கண்ட்ரோலுக்கு வருது. சோ இதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் இந்த வழியா நீங்க ட்ரேட் பண்ணணும்னா எங்களால இந்த ட்ரேட அன்ப்ராஃபிட்டபிள் எல்லாம் விட முடியாது, இதனால எங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. லாபமே இல்லாம நாங்க எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு செய்யணும், அதனால எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு அவர் வராரு. இப்ப யூரோப்பியன் மக்களுக்கு
ரைட்டு விடு, பிடிச்சிட்டாங்கடா மாப்பிள்ள, பாயிண்ட பிடிச்சிட்டாங்க அப்படின்னு இருக்கு. அப்புறம் என்ன, டாக்ஸ் பே பண்ண சொல்றாங்க. ஏற்கனவே ஐரோப்பிய மக்கள் இந்த அரப் ட்ரேடர்ஸ் மேல செம்ம கடுப்புல இருக்காங்க. ஏன்னா அவன் வச்சதுதான் சட்டம்னு ஓவரா ரேட் வைக்கிறான். அது மட்டும் இல்லாம எங்க இருந்து வருதுன்ற சீக்கிரட்டையும் சொல்ல மாட்டேங்கிறான். சே, ஒரே கடுப்பா இருக்குன்னு சொல்லி இவன் கிட்ட போனா இவன் டாக்ஸ் பே பண்ண சொல்றான். சே, என்னடா இது, இந்த பக்கம் திரும்பினா இவன் பிரச்சனை, அந்த பக்கம் திரும்பினா அவன் பிரச்சனை, ஒரே தொல்லையா இருக்குவா அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப ஐரோப்பிய மக்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம முழி பிதுங்கி போயிருக்காங்க. இப்ப இந்த சூழ்நிலையில அவங்க ஒரு பிளான் போடுறாங்க. அவங்களே டைரக்டா போய் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் எங்க கிடைக்குதோ அந்த நாட்டுக்கு போய் டைரக்டா வாங்கிட்டு வந்தா இந்த டாக்ஸ் கமிஷன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்காது. அது மட்டும் இல்லாம டைரக்டா உற்பத்தி விலைக்கே இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வாங்கலான்ற ஒரு யோசனையும் உங்களுக்கு தோணுது. இப்பதான் இந்த யூரோப்பியன் செயிலர்ஸ் இந்தியாவுக்கான கடல்வழி பாதையை தேடணும்ன்ற ஒரு முடிவுக்கு வராங்க. இந்தியாவுக்கான புது சீ ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. பட் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிளாஷ்பேக் போலாமா? நான் சொன்னேன் இல்லையா, ஓட்டமன் பேரரசு, அதாவது துருக்கி எம்பையர் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்கன்னா ஏசியன் கான்டினென்ட்டுக்கும் யூரோப் கான்டினென்ட்டுக்கும் இப்படி ஒரு ஸ்பைஸ் ட்ரேட் நடக்குது, அதுவும் நம்ம சிட்டி வழியா தான் போகுது அப்படின்றது ஏத்துக்க முடியாம நடுவில் ஒரு முற்றுகையிட்டாங்கன்னு சொன்ன இல்லையா. அந்த கான்ஸ்டாண்டினோபிள்ன்ற சிட்டிய அதை எப்படி முற்றுகையிட்டாங்கன்னா, ரொம்ப பெரிய மதில் சுவர் ஒன்று எழுப்பி தரை வழியா ஒரு ஈக்காக்க கூட நுழைய முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா அந்த இடத்துக்கு ஒரு பாதுகாப்பு போட்டாங்க. அந்த ஊர்ல ரொம்ப மெயினா ட்ரேட் நடக்கிற இடமான சில்க் ரோடுன்ற ஒரு ரோடு கருதப்பட்டது. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஓட்டமன் பேரரசு 1450s சுல்தான் முகமதுன்ற மன்னர் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. அவர் கான்ஸ்டாண்டினோபிள் என்ற இடத்த ஃபுல்லா தான் கண்ட்ரோல் கீழே வச்சிருந்தாரு. இவர் வணிகத்தை தடை பண்ணது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய வெளிநாட்டு அறிஞர்களையும் இந்த மாதிரியான ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கம்பல் பண்றதால அந்த அறிஞர்கள்லாம் ஆள விடுடா சாமின்னு சொல்லிட்டு அந்த நாட்டுல இருந்து வெளியேறி மேற்கத்திய நாட்டுல தன்னோட அறிவை கொண்டு வந்ததா வரலாற்று பதிவு சொல்லுது. அதன் விளைவா அங்க வர்த்தகமும் ஸ்டாப் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க மக்கள் வேற இடத்துக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. அந்த இடத்துக்கான பேரும் மாறிடுச்சு. சுல்தான் முகமது ரொம்ப மத நம்பிக்கை உள்ள ஒரு ஆளு. சோ கான்ஸ்டாண்டினோபிள் அப்படின்றத மாத்தி இஸ்லாம்பூல் அப்படின்னு வச்சுட்டாரு. அதாவது இஸ்லாமியர்கள் நிறைந்திருக்கிற இடம் அப்படின்னு மாத்திருக்காரு. அந்த காலகட்டத்துல கான்ஸ்டாண்டினோபிள் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த இடத்த தான் இப்போ கரண்டா நம்ம இஸ்தாம்புல் அப்படின்னு சொல்றோம். இப்ப தெரிஞ்சிருக்கும் இது என்ன சிட்டின்னு சொல்லி. அதான் நம்ம ஜெயம் ரவி இஸ்தாம்புல் ராஜகுமாரியை வச்சு ஒரு பாட்டே பாடியிருக்காரு. இப்ப கதைக்குள்ள வருவோம். யாரெல்லாம் அங்கிருந்து படையெடுத்து கிளம்புறாங்க இந்தியாவுக்கான சீரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு சேலஞ்சே விடப்பட்டது அந்த காலகட்டத்துல. யூரோப்பியன் செயிலர்ஸ் நிறைய பேரு இந்தியாவுக்கான சீரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு தேடல்ல இறங்குறாங்க. அந்த முயற்சியில பல பேர் ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம குறிப்பா சொல்லணும்னா ஒவ்வொருத்தரும் அங்கிருந்து கிளம்பும் போது எந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா, ஹோம் சிக்னஸ், ஃபுட் ஷார்டேஜ், யூரோப் கான்டினென்ட்டுக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஒரு நீண்ட நெடுந்தூர பயணம் இருந்ததால அவங்க ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல கடல் வழியாவே பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனாலேயே பயங்கரமான சோர்வு, அது மட்டும் இல்லாம புது புது வியாதிகள், இந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால நிறைய பிரச்சனைகளையும் இன்னல்களையும் சந்திச்சிருக்காங்க. அதனாலேயே பல பேர் பாதையிலே இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டு இருக்காங்க. அதுல நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஃபெயிலியர் ஸ்டோரி தான் நம்ம கொலம்பஸோடைய ஸ்டோரி. கிபி 1492ல ஸ்பானிஷ் அரச குடும்பத்துக்காக வேலை பார்த்துட்டு இருந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அட்லாண்டிக் கடல் பயணத்துல பயணம் செஞ்சு எப்படியாவது இந்தியாவை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்றதுதான் அவருடைய நோக்கமா இருந்தது. எப்படியாவது இந்த ஸ்பைசஸ் எல்லாம் விளையக்கூடிய இடத்தை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்ற ஆர்வத்துல ரொம்ப ஹாப்பியா அவருடைய பயணத்தை ஆரம்பிச்சாரு. அவரும் மத்தவங்க மாதிரி எல்லா சேலஞ்சையும் ஃபேஸ் பண்ணி தான் போயிருக்காரு. அவருடைய அந்த பயணம் ரொம்ப ஒரு லாங் ஜேர்னியா இருந்திருக்கு. கடைசியா ரொம்ப எக்ஸைட்மெண்டோட நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஹாப்பியா போய் இறங்கின இடம் தான் அமெரிக்கா. அச்சச்சோ, அட போச்சே, சரி எவ்வளவு தூரம் வந்துட்டோம், இப்ப இங்க சும்மாவா போக முடியும், இங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கலாம்னு சொல்லி அங்க இருக்க ஸ்பைசஸ் பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த நாட்டுல விளையக்கூடிய கிரீன் சில்லிஸ்ன்னு சொல்லப்படுற சில்லி பெப்பர்ஸ், இந்த வெண்ணிலா, அதெல்லாம் அங்க விளையக்கூடியதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு சரி வந்துட்டோம் சும்மாவா போக முடியும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வாங்கிக்கிட்டு போயிருக்காரு. நெக்ஸ்ட் இந்தியாவுக்கு கடல் வழியை நாங்க கண்டுபிடிக்கிறோம் பாருன்னு சொல்லி போர்ச்சுகல் மக்கள் கிளம்புறாங்க. போர்ச்சுகல் மன்னர் இமானுவேல் ஒரு பெரிய டீமை ரெடி பண்றாரு. ஏன்னா அவருக்கு இந்த ஸ்பைசஸ் ட்ரேட் பத்தின நாலேஜ் அதிகமா இருக்கு. இந்த மார்க்கெட்டை மட்டும் நம்ம பிடிச்சிட்டோம்னா நம்ம கவர்மெண்ட்க்கு பெரிய அளவுல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. நிறைய நாடுகளோட கைகோர்த்து நம்ம நட்புறவு கொள்ளலாம், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரி பயங்கரமா பிளான் பண்ணி அவர் இந்த பயணத்துக்காக சூஸ் பண்ற ஆளுதான் வாஸ்கோ ட காமா. அவரோட பயணம் எப்படி இருந்தது, அவர் எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சாரு, இதையெல்லாம் தொடர்ந்து நம்ம அடுத்த வர எபிசோட்ல கேட்கலாம். Until then, stay tuned with me. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது உங்கள் ஷைனா டாக்ஸ்.